இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலாண்டு முழுவதுமாக நாம் அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஆராய்ந்து படித்தோம். 12 பாடங்களை முடித்தோம். இன்று இந்த பாடம் கடைசி பாடமாக இருக்க போகிறது. இந்த பாடத்தினுடைய தலைப்பு அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். இந்த வார்த்தை அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்ற வார்த்தையை நமக்காக கொடுத்திருக்கிறாங்களே, இது எங்கிருந்து எடுக்கப்படுகின்றது? இந்த வசனத்தை முதல்ல வாசிக்கலாமா? வாங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 8ல இந்த வார்த்தைகள் வருகிறது, கவனிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்ப அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படின்ற வார்த்தைகள் ரோமர் 13:8 அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பாடத்துல அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? அன்பிற்கும் ஆன்மீக போராட்டத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது? அன்பிற்கும் எதிராளிக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அன்பிற்கும் ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இப்படி பல கோணத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம இன்றைக்கு கடைசி பாடத்துல அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஆராய போகிறோம். இந்த ஆராய்ச்சிக்கு நம்முடைய பாடத்தை ஒரு 4 பகுதிகளாக பிரித்து நம்ம ஆராய்வோம். பிரமாணமும் அன்பும் என்கிற ஒரு கருத்தை பார்ப்போம். அடுத்தது பிரமாணமும் பரிசுத்தமும் என்கிற தலைப்புல பார்ப்போம். 3வது பிரமாணமும் கிருபையும் என்கிற ஒரு கருத்தை பார்ப்போம். 4வது பிரமாணமும் அன்பையும் நிறைவேறுதலும் என்கிற விஷயத்தை பார்ப்போம். ஆக 4 விஷயம் ஞாபகத்தில் வருதுங்களா? பிரமாணமும் அன்பும், பிரமாணமும் பரிசுத்தமும், பிரமாணமும் கிருபையும், பிரமாணமும் அன்பின் நிறைவேறுதலும். இந்த 4 கருத்துக்களை நாம் ஆராய்வோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த காலாண்டு முழுவதுமாக நல்ல பாடங்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அன்புள்ளவர்களாக என்னை மாற்றித்தாரும். இப்பொழுதும் அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். அதற்கு பதிலை வேதத்தின் வழியாக, தீர்க்க தரிசனாவின் வழியாக கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 13வது பாடம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். சரி, முதலாவது விஷயம், அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் உள்ள தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணுங்க. இயேசு கிறிஸ்து இந்த ராஜரீக பிரமாணத்தை குறித்து பேசுகிறார். எங்க பேசினார் ஞாபகம் இருக்குங்களா? போன பாடத்துல எது பிரதான கற்பனை அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அப்ப அவரை சோதிக்கும்படி அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதுவாக அந்த காரியங்களை கேட்டான். இயேசு அந்த தருணத்தையும் பயன்படுத்தி ஆண்டவர் ஒரு உண்மையை வெளில கொண்டு வராருங்க. இந்த பிரமாணத்தினுடைய சாராம்சம் என்ன? சரி, இந்த 10 பிரமாணம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது? வாங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். நம்ம மத்தேயு 22ல பிரதான கற்பனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வாங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்ப இந்த அன்பு என்கிற கட்டளைக்குள்ள தேவன்ட்ட அன்பு செலுத்து, மனுஷன்ட்ட அன்பு செலுத்து என்ற இவ்விரண்டு கற்பனைக்குள்ள எது அடங்கி இருக்கிறதாம்? நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்கிறதாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அன்பிற்குள்ள தேவனுடைய 10 பிரமாணமும், அன்பிற்குள்ள மோசேயினுடைய நியாயப்பிரமாணமும், இந்த எல்லா நியாயப்பிரமாணமும் அன்பு என்கிற வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. மோசேயின் பிரமாணத்தை ஒரு பக்கம் வைப்போம். 10 பிரமாணம்னு ஒண்ணு இருக்குது. இந்த 10 பிரமாணம் எதுக்குள்ள அடங்கி இருக்கிறதாம்? இந்த 2 பிரமாணத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதாம், இந்த அன்புக்குள்ள அடங்கி இருக்கிறதாம். அப்ப அன்பு என்கிற ஒரு கருவறையில் இருந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் 10 பிரமாணம். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப 10 பிரமாணம்ன்றது ஒண்ணு. அன்பு குருவாயாக என்கிற பிரமாணம் என்பது ராஜரீக பிரமாணம். இந்த ராஜரீக பிரமாணத்திலிருந்து 10 பிரமாணம் வருகிறது. அப்ப 10 பிரமாணத்தினுடைய சாராம்சம் என்ன? எங்கிருந்து வருது? கருவறைன்னு சொன்னனே, அந்த கருவறை என்ன? அன்பு என்கிற கருவறையில் இருந்து இந்த 10 பிரமாணம், நியாய பிரமாணம் வருகிறதுங்க. இப்ப இதைதான் பவுலும் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1:5 பாருங்க. 1 தீமோத்தேயு 1:5 என்ன சொல்லுது பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில்,
அவரும் அந்த எசன்ஸ் அது சொல்றாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்ப கற்பனையின் பொருள் என்ன? அன்பு. சரிங்களா? நியாயப்பிரமாணம் எங்கிருந்து வருகிறது? அன்பு என்கிற பிரமாணத்திலிருந்து வருகிறது தான் 10 கட்டளை, நியாயப்பிரமாணம். சரிங்க. அப்ப கற்பனையினுடைய பொருள் என்ன? அன்பு. அப்ப அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இதுதாங்க விஷயம். ஆமாங்க. அன்பிற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருப்பது போல அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சரிங்களா? இதை தாங்க தீர்க்க தரிசன ஆவி இயேசுவின் ஓமைகள் என்கிற புத்தகத்துல பக்கம் 292 பக்கத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. தேவனுடைய பிரமாணம் அவருடைய குணத்தின் மறுபடிவமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் கொள்கைகளை அது உள்ளடக்கி உள்ளது. இந்த நியமங்களுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் எந்த மனிதனும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தன்னை சேராதபடிக்கு தன்னைத்தானே தடையை உண்டு பண்ணி கொள்கிறான். அப்ப எது அவருடைய குணத்தின் மறுபடிவமாக இருக்குதான்? பிரமாணம் அவருடைய குணத்தின் மறுபடிவமாக இருக்கிறது. அதில் அந்த பிரமாணத்துக்குள்ள ராஜ்யத்தின் கொள்கைகள் அடங்கி இருக்கிறதா? உங்களுக்கு புரிகிறதா? அப்ப ஆண்டவருடைய பிரமாணத்திற்கும் அன்பிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஆமாங்க. அன்பிலிருந்து தான் பிரமாணம் வருது. ஆக இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பாடம், பிரமாணம் என்பது ஏதோ கைகொள்ள வேண்டிய 10 சட்டங்கள் மட்டுமல்ல. பிரமாணம் என்பது அன்பான தேவனுடைய மறுபடிவம். சரிங்களா? அன்பான தேவனுடைய குணலட்சணங்கள். அப்ப ஒவ்வொன்றும் அவருடைய குணத்தை காட்டுகிறது. நாம் அதற்கு கீழ்ப்படிய அது குணமாக நமக்குள்ளாக அது சேருகிறது. ஆக பிரமாணம் அன்பின் மறுபடிவம், அன்பான தேவனுடைய மறு வடிவமாக என்ன செய்து இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைகொள்ளுன்னு சொல்றாரு. சரி, அப்ப ஒரு விஷயம், பிரமாணத்திற்கும் அன்பிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சம்பந்தம் இருக்கு. சரி, இதே மாதிரி வேற ஏதாவது வசனம் இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்க. பிரமாணத்திற்கும் அன்பிற்கும் சம்பந்தம் உள்ள வேற ஏதாவது வசனம் கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, அப்ப பிரமாணமும் அன்பும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. சரி, இப்ப இந்த பிரமாணம் அன்பு, கற்பனையின் பொருள் அன்பு என்பதை புரிஞ்சுக்கிட்டோமே. ரெண்டாவது, இப்ப பவுலாரு பிரமாணத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கடுங்க. பிரமாணத்துக்கு இன்னொரு சில குணங்களும் வேறு சில குணங்களும் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 12. ரோமர் 7:12 பிரமாணத்தினுடைய வேறு சில குணங்களை பாருங்கள். வசனம் 12, ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். என்னவா? நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. கற்பனை எப்படி இருக்குதான்? பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அப்ப நியாய பிரமாணம் அது பரிசுத்தம், நியாய பிரமாணம் நீதி, நியாய பிரமாணம் அது நன்மையானது. சரி, அப்ப ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரே, அப்ப அவர் நன்மைக்காக கொடுத்திருக்கிறாரா, நம்ம நன்மைக்காக கொடுக்கிறாரா? அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு பிடிச்சதுனால அல்ல. சரிங்களா? அது நமக்கு தேவையானது என்பதனால 10 காரியங்களை கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நியாய பிரமாணத்துக்கு அது நீதியாய் இருக்கிறது, அது நன்மையாய் இருக்கிறது, அது பரிசுத்தமாய் இருக்கிறது. இப்ப இந்த 3 குணம் சொன்னோம்ல, என்னென்ன 3 குணம்? பரிசுத்தம், நீதி, நன்மை. இப்ப இந்த 3 குணம் இது தேவனுடைய குணமா? ஏன்னா அன்பு தேவனுடைய குணமாய் இருக்கிறது. அந்த குணம்தான் ராஜரீக பிரமாணத்தில் இடம்பெற்று ராஜரீக பிரமாணத்திலிருந்து 10 பிரமாணத்துக்கு மறுபடிவமாக வருகிறதுன்னு பார்த்தோம். அப்ப இந்த 3 குணாதிசயங்கள் பிரமாணத்திற்குள் இருக்கிறது, அதெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்குதா? சரிங்களா? வசனங்களை நம்ம பார்ப்போம் பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லெவிட்டிகஸ் சாப்டர் 19. லேவியராகமம் 19:19 பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுன்னா தேவனுடைய குணம் பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தர் எப்படியா? அவர் பரிசுத்தராம். பிரமாணம் பரிசுத்தமானது. சரி, இப்ப அடுத்தது பிரமாணம் கற்பனை நீதியுமாய் இருக்கிறது. அது தேவனுடைய குணமா? எஸ்ரா 9 வந்துட்டோம்னு சொன்னா வசனம் பாருங்க. எஸ்ரா 9 வசனம் 15. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். என்னவா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பிரமாணம் நீதி உள்ளது, கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர். என்ன? சரி, இப்ப அடுத்தது பிரமாணம் நன்மையானது, தேவன் பரிசுத்தங்க. பிரமாணமும் பரிசுத்ததுங்க, தேவன் நீதி உள்ளவருங்க, பிரமாணமும் நீதி உள்ளதுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நான் அங்க பிரமாணம் நன்மையானது, தேவன் நல்லவரா? தேவன் நன்மை செய்கிறவரா? நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமே, அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆக கற்பனை, இந்த நியாய பிரமாணம் 3 குணங்கள் உடையது. ஏற்கனவே அன்பு பார்த்துட்டோம். இப்ப அது பரிசுத்தம், அது நீதி, அது நன்மையானது என்று பார்க்கிறோமே. இது 3ம் எங்கே இருந்து வருகிறது? அன்பான தேவனுடைய 3 குணங்கள் தான் பிரமாணத்தினுடைய 3 குணங்களாக வருகிறது. அப்ப மீண்டும் வலியுறுத்தி சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, பிரமாணத்தையும் அன்பையும் பிரிக்க முடியாது. பிரமாணத்தையும் தெய்வத்தினுடைய குணத்தையும் பிரிக்க முடியாது. ஒருத்தர் பிரமாணம் வேணாம் அப்படின்னு சொல்றாருன்னா எப்படி? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப அன்பையும் பிரமாணத்தையும் பிரிக்க முடியாதுங்க. சரி, இதை எழுதின பவுலாரு கற்பனை பரிசுத்தம், கற்பனை நீதி, கற்பனை நன்மை அப்படின்னு சொன்ன பவுலாரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, ஓகே, ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 31. நம்ம அறிந்த வசனம் தான் இது. ரோமர் 3:31. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நியாய பிரமாணத்தை எப்படி நிலைநிறுத்த முடியும்? How we can establish the law? பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை, கற்பனையை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். நம்ம வாழ்க்கையில எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? எப்படி நாம் நிலைநிறுத்த முடியும்? பைபிள்ல ஆன்சர் இருக்குங்க. பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நிலைநிறுத்துகிறோமே. அப்ப விசுவாசத்தினாலே பிரமாணத்தை நிலைநிறுத்த முடியும். சரிங்களா? அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. சிலுவைக்கு பிற்பாடு அநேகர் சொல்லுவது உண்டு, சிலுவைக்கு அப்புறம் பிரமாணம் தேவையில்லை. சிலுவைக்கு அப்புறம் எழுதப்பட்ட புத்தகம் ரோமர் புஸ்தகம். அந்த புத்தகம் சொல்லுது, பிரமாணம் நீதி, பிரமாணம் நன்மை, பிரமாணம் பரிசுத்தம். விசுவாசத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாம் பிரமாணத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். அப்ப பிரமாணம் தேவைன்றாரா? பிரமாணம் தேவையில்லைன்றாரா? சரி, பிரமாணம் தேவைங்க. அப்ப இதே விஷயம் தானே இந்த பவுலாரு இதே விஷயத்த எங்க இருந்து கத்திருக்கிறாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5. மத்தேயு 5ல என்ன வார்த்தை வருது? ஓகே, வசனம் 17-18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அப்ப என்ன சொல்றாங்க? அன்னைக்கு பரிசேயர் சதுசேயர்லாம், இவர் பிரமாணத்தை மாத்துறாரா? இல்லப்பா, நான் பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுவதற்கே வருகிறேன். மீண்டும் மீண்டும் அந்த நிறைவேறுதல்ன்ற வார்த்தையை நீங்க கவனிச்சுட்டே வரணுங்க. அன்பு செய்கிறவன் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அழிக்கிறதுக்கு வரலையா, நிறைவேற்றுவதற்கே வந்தாராம். சரிங்களா? அப்ப அழிப்பது எவ்வளவு சாத்தியம் இல்லை என்பதற்கு அடுத்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனா கூட ஒளிஞ்சு போயிடும். ஆனா ஒரு சிறு எழுத்தாகிலும் கூட நிறைவேறாமல் ஒளிஞ்சு போகாது. அப்ப பிரமாணம் சிலுவைக்கு அப்புறமும் இருக்கிறதா? ஆமா, பிரமாணம் சிலுவைக்கு அப்புறமும் அது நீதி, அது பரிசுத்தம், அது நன்மை அப்படின்னு சொல்றாரு.
நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்மளை எப்படி கொண்டு போய் விட்டுரும்னா, பிரமாணத்தை வாழ்க்கையில கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. அதுதான் உண்மையான விசுவாசங்க. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? சரி, இப்ப பிரமாணம் பரிசுத்தம்னு படிச்சிட்டோங்க, பிரமாணம் நீதின்னு படிச்சிட்டோங்க. இப்ப நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள பிரமாணத்தை கிட்ட ஒருத்தன் போகும் பொழுது அவனுக்குள்ளாக ஏற்படக்கூடிய சில காரியங்களை பவுலார் சொல்றாருங்க. ரோமர் 7 அதிகாரத்துக்கு வாங்க. மீண்டும் இந்த 7 நம்ம 12 வருஷம்ல வாங்க. ரோமர் 7:7 போவோங்க. ரோமர் 7:7 என்ன சாராம்சம்? பரிசுத்தமுள்ள பிரமாணத்துக்கிட்ட போகும் பொழுது, நீதி உள்ள பிரமாணத்துக்கிட்ட போகும் பொழுது நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, என்னென்ன காரியங்கள் நமக்கு தெரிய வருது. சரிங்களா? வசனம் 7ங்க. சரி, நியாயப்பிரமாணம் அது ஒரு கண்ணாடி அப்படின்றதுக்கு ஒரு வசனம் இருக்குதுங்க. நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி அப்படின்றதுக்கு வசனம் எங்க இருக்கு? அதையும் கமெண்ட்ஸ்ல போடுறீங்களா? இப்ப கண்ணாடி கிட்ட போகும் பொழுது என்ன தெரிய வருதுன்னு பாருங்களேன். வாங்க, வசனம் 7. ஆதலால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? நியாயப்பிரமாணம் அழுக்கா? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் தெரிஞ்சேனே அன்றி எனக்கு மற்றபடி பாவம்னு எனக்கு தெரியாதுப்பா. எப்படி பாவத்தை அது காட்டுது? அது பரிசுத்தமா இருக்குது, என் அழுக்கு எனக்கு தெரிய வருது. அது நீதியா இருக்குது, என் அழுக்கான கந்தைகள் எனக்கு தெரிய வருகிறது. பாவம் எனக்கு தெரிய வருது பிரமாணத்தின் மூலமாக தாங்க தெரிய வருது. என் எண்ணத்துல உள்ள பாவம், என் செயல்ல உள்ள பாவம், என் உணர்ச்சிகள்ல உள்ள பாவம் எல்லாம் பிரமாணம் வெளிப்படுத்துகிறது. இப்படி பிரமாணம் வெளிப்படுத்தி என்ன செய்யுது அப்படின்னா பாருங்க, என்னத்தை கொடுக்குது? 7:24 பாருங்க. பிரமாணத்துக்கிட்ட ஒருத்தர் போறாருன்னு சொன்னா இந்த வார்த்தைகளை அவரும் சொல்லுவார். 24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்ப என்னை யாராவது விடுதலையாக்குவாங்களா அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேன், பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள நான் கிடக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப மாம்ச சிந்தை என்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நான் கிடக்கிறேன். இப்படிப்பட்ட சிந்தைக்குள் இருந்து என்னை யாராவது விடுதலையாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப பிரமாணம் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு டாக்டர் வேலையை பார்க்குது. டாக்டர் என்ன பண்றாரு? அவரு உனக்கு இந்த நோய் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்களா? டாக்டர் நோய் என்னன்னு சொல்றது மட்டும் இல்லாம அவரு இன்னொரு வேலையும் செய்யறாருங்க. போய் மருந்து கடையில போய் இந்த மருந்து வாங்கி சாப்பிடுன்றது சொல்றாருங்க. டாக்டர் என்ன சொல்றாரு? நோயை கிளீனா டயக்னோஸ் பண்ணிட்டு என்கிட்ட மருந்து இல்லை, கடையில போய் மருந்து வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப பிரமாணம் அது நீதியானது, பிரமாணம் பரிசுத்தமானது, பிரமாணம் நன்மையானது. அது கிட்ட போகும் பொழுது என்னுடைய பாவம் தெரிய வருது, நான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேன்றத உணர்வு வருது. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் பிரமாணத்துக்கிட்ட போறீங்களா? தேவன்கிட்ட போறீங்களா? அதுதாங்க கேள்வி. அப்ப நீங்க பிரமாணத்துக்கிட்ட போகும்பொழுது, அதாவது பிரமாணத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய அழுக்கு நமக்கு தெரிய வரணுமே, நம்மளுடைய எண்ணங்கள்ல உள்ள பாவம் தெரிய வரணுமே, நம்முடைய செயல்ல உள்ள பாவம் தெரிய வரணுமே, நம்முடைய பேச்சுல உள்ள பாவம் தெரிய வரணுமே. அப்ப ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் என்பது கிறிஸ்துவின் நோக்கமே இல்லைங்க. என்ன நோக்கம்? ஆண்டவரே அதெல்லாம் உம்முடைய சித்தம்பா, அதெல்லாம் இம்மைக்குரிய வாழ்க்கை, நடக்கும் நடக்காம போக உங்களுடைய சித்தம். ஆனா இந்த வாழ்க்கை எதற்காக எனக்கு கொடுத்துருக்கிறீங்க? பாவத்தை போக்குறதுக்காக, பரிசுத்தம் அடைவதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க, இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்க. தயவு கூர்ந்து என் பாவத்தை வெளிப்படுத்துங்க ஐயா. கேட்குறீங்களா? இப்படி கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க வேதத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களா மாறுவீங்க. அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா ஜெபத்தை அதிகமா நேசிக்கிறவங்களா மாறுவீங்க. அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா பிறருக்கு என்ன நன்மை செய்யணும், ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பீங்க. ஏன்னா வேதத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் சேவையின் மூலமாகவும் தான் நம்மளுடைய பாவம் நமக்கு தெரிய வரும். பிரமாணம் அந்தந்த ரூட்லாம் நமக்கு பாவத்தை சுட்டி காட்டும் பாருங்களேன். அப்ப நீங்க உண்மையிலே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து நீங்க ஆண்டவரே என் பாவத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்குறீங்களா?
பிரமாணம் அந்த வேலையை உங்களுக்குள்ளாக செய்து கொண்டிருக்கிறதா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்ப முதல் விஷயம் நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம்? பிரமாணத்திற்கும் அன்பிற்கும் உள்ள நெருங்கிய சம்மந்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது விஷயம் பார்க்கிறோம், பிரமாணம் நான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேங்கிற உணர்வை கொடுக்கிறது. உணர்வை கொடுத்து போய் மருந்தை போய் வாங்கி சாப்பிடு. அர்த்தம் என்ன? விடுதலை அடைய ஊக்குவிக்கிறது. உனக்கு ஒரு நோய் இருக்கிறது, பயங்கரமான ஒரு நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்த்துகிறது. அதாவது பிரமாணம் சொல்லுது, அப்பா நீ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற, நீ ரட்சிக்கப்படல அப்படின்னு காட்டுதுங்க. உங்களுக்கு புரியுதா? நீ அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கிற, நீ ரட்சிக்கப்படல, நீ மீண்டும் மீண்டும் ஒரு அடிமையாக அந்த பாவத்திற்கு கீழே விழுந்து விழுந்து வணங்குற நீனு அப்படின்ற விஷயத்த அது உணர்த்துதுங்க. சரி, டாக்டருடைய டயக்னோசிஸ் முக்கியமா? ஆமா முக்கியம். அவ்வளவுதாங்க. ஒரு எக்ஸ்ரே என்ன வேலை செய்தோ, ஒரு சிடி ஸ்கேன் என்ன வேலை செய்தோ, அந்த வேலையை தாங்க இங்க 10 கற்பனை செய்யுது. இப்ப சிடி ஸ்கேனே தேவையில்லையா? சிடி ஸ்கேன் எடுத்து என்ன புண்ணியம்? எனக்கு நோய் போயிடுமா? எங்க நோய் இருக்குதுன்றது எப்படிங்க தெரியும்? அது அதுதானே காட்டுது. அப்ப பிரமாணம் அன்பானது, அன்பினுடைய வடிவமாய் இருக்கிறது. ரெண்டாவது, பிரமாணம் நான் ரட்சிக்கப்படவில்லை என்பதை உணர்த்துகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? பிரமாணம் சிலுவைக்கு அப்புறம் கூட அது நமக்கு நன்மையாய் இருக்கிறது. முதல் பாடம், பிரமாணம் தேவனுடைய மறு வடிவமாய் இருக்கிறது, மறுபடிவமாய் இருக்கிறது. ரெண்டாவது, பிரமாணம் நான் ரட்சிக்கப்படவில்லை என்பதை உணர்த்துகிறது. மூன்றாவது, பிரமாணம் சிலுவைக்கு அப்புறமும் அது பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே, அது நன்மையாய் இருக்கிறபடினாலே, நீதியாய் இருக்கிறபடினாலே என் பாவத்தை உணர்த்துகிறது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவைக்கு அப்புறமும் அது நன்மையாய் பரிசுத்தமாய் நீதியாய் இருக்கிறது. சரி, மூன்றாவது, இப்ப பிரமாணம் அன்பு, பிரமாணம் பரிசுத்தம், இப்படி எனக்குள்ள நோய் இருக்குதுன்றதை எக்ஸ்ரே மாதிரி சிடி ஸ்கேன் மாதிரி பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிருச்சுங்க. இப்ப பிரமாணம் என்ன செய்யும்? வாங்க, பிரமாணம் ஒரு வேலையை செய்து பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க அது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. கவனிச்சிங்களா? கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துது. ஒரு கேள்வி, கிறிஸ்துவனிடத்துல நியாயப்பிரமாணம் ஏன் வழி நடத்தணும்? ஒரு மாஸ்டர் ஆசிரியரை போல அது ஏன் ஒரு வாத்தியாரா ஏன் வழி நடத்தணும்? ஆன்சர் ரோமர் 3:24 இருக்கு பாருங்க. கிறிஸ்துவண்டை ஏன் நடத்துது? நீ அங்க போ, கோ அண்ட் கான்டாக்ட் மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் அப்படி சொல்லுது? 24 ஆன்சர் இருக்கு பாருங்க. நாம் விசுவாசத்தினாலே என்னவா ஆக்கப்படுறதுக்கு பைபிள் சொல்லுது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. சரிங்களா? அப்ப கிறிஸ்து கிட்ட போனா தான் நீதிமான் ஆக முடியும். நான் வெறும் சிடி ஸ்கேன் தான், நீ போய் மருந்தை வாங்கி சாப்பிடு, அதுதான் விஷயங்க. அப்ப ஏன் கிறிஸ்துட்ட போகணும்? நீதிமான் ஆகிறதுக்கு. இப்ப கிறிஸ்துட்ட போனா நீதிமான் ஆக முடியும் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? இப்ப வேற ஒரு வசனம் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 1. யோவான் 1ல யோவான் 1 வசனம் 17 பாருங்க. கிறிஸ்துட்ட ஏன் போகணும் அப்படின்றதுக்கு அங்க வசனம் வருது பாருங்க. வசனம் 17 பாருங்க. ஓகே, 17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகின. உங்களுக்கு புரியுதா? அப்ப கிறிஸ்துட்ட ஏன் போகணும்? கிறிஸ்துட்ட தான் கிருபையும் சத்தியமும் இருக்குது. சரி, 16ஆம் வசனம் பாருங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். அப்ப நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற ஒரு வாத்தியாராய் இருக்கிறது. இப்ப ஏன் நடத்துது அப்படின்னு கேட்டோம்னா, அவர்கிட்ட தான்யா கிருபை இருக்குது. சரி, நீதிமொழிகள்ல எங்கேயோ கிருபையும் சத்தியமும் நம்முடைய பாவத்தை போக்கிரும்னு ஒரு வசனம் இருக்குதுங்க.
கமெண்ட்ஸில் போடுறீங்களா? இதோட 3வது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கிருபையும் சத்தியமும் பாவத்தை போக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. இந்த கிருபையும் சத்தியம் எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்து இருக்குதுங்க. அப்போ இயேசு கிறிஸ்ட எது வழி நடத்துது? நீ அங்கே கொண்டு போய் அங்கே விட்டுருச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரு கார் மாதிரி கொண்டு போய் கிறிஸ்ட விட்டுருச்சுங்க. அந்த கார் எது? அந்த கேப் எது அப்படின்னா அந்த கேப் தான் நியாயப்பிரமாணம். ஆக நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இருக்குதா? அதான் விஷயங்க. நியாயப்பிரமாணத்திற்கும் அன்புக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா, அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுது. சரி, இப்ப நியாயப்பிரமாணத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஆமா, நியாயப்பிரமாணத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தம் நம்மள அசுத்தம் என்று காட்டுகிறது. நல்ல விஷயம். காட்டி விட்டுருதா அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு என்னால முடியாது, ஆனா கிறிஸ்துவால உனக்கு நீதிமானாக்க முடியும், உன்ன கிறிஸ்துவனால உன் பாவத்தை போக்க முடியும், கிறிஸ்துவனால உனக்கு கிருபையை கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லுதுங்க. அப்ப இதே கருத்து தான். அப்ப நம்முடைய பாவம் போக்குவதற்கு பாவத்தை காட்டுது. அடுத்தது கிருபை அது கொடுக்காது. பிரமாணம் கிருபை இருக்கக்கூடிய இடத்தை காட்டுது, கிருபை கொடுக்கக்கூடிய நபரை காட்டுது. இப்ப அவர்கிட்ட போனோம்னா அவர் என்ன ஆக்குறாரு? கலாத்தியர் 3 சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிமானாக்குறாரு. என்கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா அவரை நீதிமானாக்கிடுறாரு. அவர்கிட்ட போனோம்னா அவர் என்ன தராரு? யோவான் 1 சொல்லுங்க, அவரு கிருபையும் சத்தியமும் தருகிறார். கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப எசேக்கியேலுக்கு போவோங்க. அவர்கிட்ட போனா அவர் என்ன தரார்? அந்த நீதிமான் ஆக்கப்படுதல், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுதல் என்னென்ன மாற்றங்களை தெரியுமா ஏற்படுத்தும்? வாங்க எசேக்கியேல் 36 ஓடி வந்துடணும். எசேக்கியேல் 36 பாருங்க. எசேக்கியேல் 36 வசனம் 25 பாருங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நம்ம அழுக்கான கந்தன் உணர்ந்தோமா? இப்ப அவர்கிட்ட போனா அவர் என்ன பண்றாராம்? அவர் ஜலம் தெளிக்கிறாராம். அந்த ஜலத்தினால நம்ம சுத்தமாகிறோமா? அர்த்தம் என்ன? இங்க ஜலங்க, ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய ரத்தத்தினால நம்மளை சுத்தமாக்குறாரு. மேல தெளிக்கிறாரா? இல்ல, மனசுல தெளிக்கிறாரு. மனசுல சிலுவையின் அன்பு புரியும் பொழுது இப்ப என் பாவத்தை அவர் மன்னிக்கிறாரு. அதான் விஷயம். சுத்தமாக்குறாரு அர்த்தம் என்ன? மன்னிக்கிறாரு. இப்ப சுத்தமான பிற்பாடு 2வது ஒரு வேலையை செய்யறாரு. இப்ப 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, என்னவா என்ன கொடுக்குறாராம்? உங்களுக்கு சாஃப்டான இருதயம். சாஃப்டான இருதயம்னா என்ன அர்த்தம்? சரி, மூளை அப்படின்னா உடல் உறுப்புங்க, இருதயம் அப்படின்னா மைண்டுங்க. மூளையினுடைய செயல்பாடு தான் இருதயம். புரியுதா? வாட் இஸ் மைண்ட்? மூளையினுடைய அந்த திங்கிங் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதுதான் மைண்டுன்னு சொல்றோங்க. மூளை அப்படின்னா ஹார்ட்வேருங்க, மைண்டு இருதயம் அப்படின்னாங்க சாஃப்ட்வேருங்க, அந்த செயலி இல்லை. அப்ப நம்ம அப்ளிகேஷன் சொல்றோம்ல, அதுதாங்க. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் புதிய தாட் ப்ராசஸை கொடுக்குறாரு, புதிய இருதயம் கொடுக்குறாருன்னா, நவமான இருதயம் கொடுக்குறாருன்னு சொன்னா புதிய சிந்தனை ஓட்டத்தை தருகிறார், புதிய சிந்தனைக்கான இயல்பை கொடுக்கிறார். அப்ப நம்முடைய பாவத்தை நீக்கிறாரு. அடுத்தது புதிய சிந்தனைகளை தருகிறார். அடுத்தது கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்தது பாருங்க, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் எது? பழைய இருதயமா புது இருதயமா? கல்லான இருதயமா சதையான இருதயமா? சதையான இருதயம், நவமான இருதயம் தாங்க. அதுதாங்க அவர் குடியிருக்கக்கூடிய கோயில், சபை, அதுதாங்க. அப்ப உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப
அந்த நவமான இருதயம் கொடுத்தாரு. அந்த நவமான இருதயத்துக்குள்ள யார் வாசம் பண்றாங்களாம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாரா. வாசம் பண்ணி கரம் பிடித்து கட்டளைகளின்படி நியாயங்களின்படி நடக்கவும் பண்ணுவேன். ஆக கிறிஸ்துட்ட போனா கிறிஸ்து செய்கிற 3 விஷயம் என்ன? சுத்தமாக்குறார். 2வது, புதிய நவமான இருதயத்தை தருகிறார். 3வது, ஆவியானவரை கொடுத்து கட்டளைகளின்படி நடக்கவும் பண்ணுகிறார். ஆக பிரமாணத்திற்கும் அன்பிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. பிரமாணத்திற்கும் அடுத்தது பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்ப பாருங்க, பிரமாணத்திற்கும் எதற்கு சம்பந்தம் இருக்குது? ஆவியானவருக்கும் சம்பந்தம் இருக்குது. பிரமாணத்திற்கும் அது எதோட சம்பந்தப்படுது அப்படின்னா பிரமாணம் கொண்டு போய் இயேசுட்ட கொண்டு போய் லிங்க் பண்ணுதுங்க. இயேசு நமக்கு கிருபையை கொடுக்குறாருங்க. கிருபையினால தான் நான் சுத்தமாகிறேன். கிருபையினால தான் நான் பரிசுத்தமா நடக்கிறேன். இப்ப எனக்குள்ளா வாசம் பண்றது கிறிஸ்து தானே, ஆவியானவர் தானே. அந்த ஆவியானவர் மூலமாக நான் பிரமாணத்தை கைகொள்றேன். அப்ப உண்மையான ஆவியானவர் பிரமாணத்தை கைகொள்வதற்கு உதவி செய்கின்றார். அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? பாவ மன்னிப்பு எப்படி சாத்தியம்? புது தாட் ப்ராசஸ், புதிய சிந்தனை ஓட்டம் எப்படி சாத்தியம்? கைகொள்ள முடியாத கற்பனை இப்ப கைகொள்ள முடியுதே. பாரமானவைகள் லகுவாக மாறுச்சே, லேசா மாறுச்சே, எப்படி சாத்தியம்? கிருபைதாங்க. கிருபையின் ஆவியினாலே அது சாத்தியமே. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, பிரமாணம் எனக்கு கிருபையை கொடுக்கல, ஆனா கிருபை கொடுக்கக்கூடிய கிருபையின் ஊற்றாகிய கிறிஸ்துட்ட கொண்டு போய் விட்டுருச்சுங்க. ஆக 3 விஷயம் பார்த்திருக்கிறோம். 1, பிரமாணத்திற்கும் அன்பிற்கும் உள்ள சம்பந்தம். பிரமாணத்தினுடைய பொருள் அன்பு. 2வது, பிரமாணத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் உள்ள சம்பந்தம் பார்த்தோம். பிரமாணம் அது பரிசுத்தமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்தம் எனக்கு அசுத்தம் என்ன எங்க இருக்குதுன்றத ஒளிஞ்சிருக்குன்னு காட்டுது. சரி, 3வது, பிரமாணம் எனக்கு சுத்தமாக்காது. பிரமாணம் எனக்கு ரட்சிப்பை வழங்காது. ஆனா கிருபை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வழி நடத்துது. அதாவது கிறிஸ்து என்கிற நபர்கிட்ட வழி நடத்துது. சரி, இப்ப நானு எப்படி மாறிட்டேன்? அன்பே இல்லாதவன், மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ளவே இருக்கிறவன் இப்ப எப்படி மாறிட்டேன்னா, அந்த அன்பிற்காக புதிய சிந்தனை ஓட்டத்தோடு பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவிய மனசுல சுமந்து இப்ப கற்பனையை கைகொள்வதுதான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையின் நோக்கம் வீடு கட்டுறது இல்ல. என் வாழ்க்கையின் நோக்கம் ஊழியமும் அல்ல. என் வாழ்க்கையின் நோக்கம் நான் தேவனோடு இணங்கியிருப்பது. தேவனோடு இணங்கியிருப்பதுனால இப்ப நான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாக்குறாங்க. வித்தியாசம் புரியுதா? ஒரு ஊழியம் பரிசுத்தமே இல்லாம ஊழியம் பண்ணி ஆத்மாவை சேர்ப்பது. இன்னொரு ஊழியம் நம்மையும் காத்து பிறரையும் காப்பது. எது டூப்ளிகேட்டு, எது ஒரிஜினலு? நான் டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? உங்களுக்கு புரியுதா? நீங்க டூப்ளிகேட்டா ஒரிஜினலா யோசிக்கணுங்க. அப்ப 4வது விஷயம், இப்படி பிரமாணம் பரிசுத்தமானது அன்போடு நீதியோடு கிருபையோடு அது சம்பந்தப்படுதோ, அதே போல இந்த பிரமாணம் என்ன செய்யுதுன்னு பாருங்க. ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள், பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இப்ப பாருங்க, பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன பண்றானா? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறாங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு காரியம் செய்யறான், பிறர்கிட்ட அன்பு கூறுறவனா மாறுறான். பிறர்கிட்ட அன்பு கூறுறான்னு என்ன அர்த்தம்? அவன் 5லிருந்து 10 கற்பனை கைகொள்றான். 1லிருந்து 10 கற்பனையை கைகொள்றான். வசனம் 9 எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. வசனம் 10 ரொம்ப முக்கியங்க. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அப்ப அன்பு உன் மனசுல வந்துருச்சுன்னா இந்த கற்பனை எல்லாம் நிறைவேற்றுகிறோட நீ மாறிடுற. அன்பின் நிமித்தம் கற்பனை எல்லாம் நிறைவேற்ற நீ மாறுவாய். ஆதலால் இப்ப கவனிச்சிங்களா? தேர்ஃபோர்
இப்பெல்லாம் ஆதலால் வருது, ரொம்ப முக்கியம். ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு வந்துச்சுன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும். அன்னைக்கு யூதர்கள் கற்பனையை நிறைவேற்றுறாங்க, அன்பை நிறைவேற்றினாங்களா? அதுதான் கற்பனையினுடைய முக்கியமான விஷயமாக அன்பை, நீதியை, நியாயத்தை விட்டுட்ட அப்படின்ட்டாங்க. ஆக நீங்க கற்பனையை கை கொள்றீங்களா அல்லது அன்பின் மூலமாக பிரமாணத்தை நிறைவேற்றுங்களா? அப்ப நீங்க ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது நீங்க பிரமாணத்தை அன்பிற்காக கை கொள்வீங்க. அந்த அன்பிற்குள்ள என்ன தொகையாய் அடங்கி இருக்கிறது? களவு செய்யாதே, விபசாரம் செய்யாதே, திருடாதே, இதெல்லாம் தொகையாய் உள்ள அடங்கி இருக்குதுங்க. உங்க அன்புக்குள்ள உங்க வாழ்க்கையில அன்பு இருக்குமானால் அந்த அன்பிற்குள்ள பிரமாணம் அடங்கி இருக்கிறதா? யோசிங்க. சரி, பிரமாணம் அடங்கி இருக்குன்னு சொன்னா இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்குங்க. எதுக்காக நம்ம அன்பு கூறுறோம்? தேவன் அன்பு கூர்ந்தார், நானும் அன்பு கூறுறேன். இப்ப தேவன் அன்பு கூர்ந்தார்ங்கிற விஷயம் எங்க தெரியுமா வருகிறது? ஒரு கட்டளையில தேவனுடைய அன்பு விளங்கப்படுதுங்க. ஒரு கட்டளை தேவனுடைய அன்பை காட்டுதுங்க. அது என்ன தெரியுமா? வாங்க, இங்க வருதுன்னு சொன்னா நம்ம வர வேண்டிய இடம் உபாகமம். உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல 10 பிரமாணம் மீண்டுமாக சொல்லப்படுது. அங்க 4வது பிரமாணத்துல அன்பு காட்டப்படுதுங்க. எப்படி? என்ன சொல்லுது? 5ஆம் அதிகாரம் வசனம் 12, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 4வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இப்ப ஏன் ஆசரிக்கணும்? வசனம் 15, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. எதை நினைக்கணும்? நீ எகிப்துல அடிமையா இருந்த கர்த்தருடைய வல்லமையான புயம்தான் உனக்கு விடுதலை கொடுத்துச்சு என்பதை நினைப்பாயாக. நீ விடுதலை பெற்றதுனால ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இந்த கருத்து புரியுமானால் நாம் ஓய்வு நாளை ஆசரிப்பதனுடைய அவசியம் புரியும். நான் பாவம் என்கிற எகிப்தில் இருந்தேன், நான் பாவத்தை விட்டு வெளியே வந்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட பாவத்துல நான் அடிமையாய் இருந்தேன். அந்த குறிப்பிட்ட பாவத்தை ஆண்டவர் உணர்த்தினார். அந்த பாவத்தை விட்டு நான் வெளில வந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். உங்களுக்கு புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்ப ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்யணுமா? நீ விடுதலையானபடியினால் ஆகையால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டானோ, எவன் ஒருவன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தானோ, அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அவன் நிறைவேற்ற வேண்டிய விஷயம் என்ன? அன்பினால நிறைவேற்ற வேண்டிய விஷயம் என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இப்ப கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பார்கள். புரியுதா? ஓய்வு நாளை ஆசரிப்பாங்கன்னு இல்லைங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பார்கள். அப்ப யோசிக்கிறங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கட்டிலிருந்து விடுதலையானவர்கள், கிறிஸ்துவின் ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று அனுபவிப்பவர்கள் எதை கை கொள்ளணும்? பைபிள் சொல்லுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. எந்த ஓய்வு நாள்? 7ஆம் நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இப்ப இதே விஷயம்தாங்க ஏசாயா 58 வருது. ஏசாயா 58 இப்படி ஒருத்தர் ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது ஏசாயா 58 சொல்லுது, ஏசாயா 58 சொல்லுது, ஓய்வு நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுங்களா? என்னை ஆண்டவர் விடுதலைப்படுத்தினார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், எனவே நான் ஓய்வு நாளை ஆசரிக்கிறேன் என்று அவன் நினைக்கும் பொழுது அது மனமகிழ்ச்சியின் நாள். அது ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 பார்த்தீங்கன்னா அது மனமகிழ்ச்சியான நாள். எனக்கு தேவன் தான் ரட்சிப்பை கொடுத்தார், அந்த ரட்சிப்பை மீண்டும் யோசிக்கிற நாள் இந்த நாளுங்க. ஆண்டவர் தான் படைத்தார் என்பதை யோசிக்கிற நாள். அதுதான் ஆண்டவர் தான் என்னை மீட்டெடுத்தார். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஒரு நாள் எல்லா வேலை ஜோலியெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் எங்க இருந்தேன், நான் எப்படி ஆகியிருக்கிறேன் அப்படின்றத யோசிக்கிற நாள் அந்த நாள் தான்.
இப்ப அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. எஸ்ஐயா 58ஆம் அதிகாரம் வசனம் 6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும், நெருக்கங்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், சிறுமியுமானவள் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பான், ட்ரெஸ் இல்லாதவன் ட்ரெஸ்ஸை கொடுப்பான், வீடு இல்லாதவனுக்கு வீட்டுல சேர்ப்பான், இல்ல வாடகை வீடாவது எடுத்து கொடுப்பான். அப்ப ஏதாவது ஒண்ணு செய்வான். ஏன்னா அவன் அன்பை புரிஞ்சிருக்கிறான், ஏன்னா அவன் விடுதலை ஆயிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஏன்னா அவன் ஓய்வு நாளை அறிஞ்சிருக்கிறான். ஓய்வு நாளை அறிந்தவர்கள் என்ன செய்வாங்களாம்? அவங்க இந்த விசுவாசத்தின் நற்கிரியைகளை செய்வார்கள். உனக்கு விசுவாசம் இருக்குது. ஒருத்தன் சர்ச்சில் குளிரோடு இருக்கிறான், அவனுக்கு போத்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கலையே நீனு, உன்னுடைய விசுவாசம் மெய்யா? இப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எங்கேயோ யாக்கோபு புஸ்தகத்துல பேசப்படுதுங்க. உன்கிட்ட விசுவாசம் இருக்குது, கிரியை இல்லையே. அப்ப யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க? பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஓய்வு நாள் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் சகோதரனை நேசிக்கிறார்கள். என அன்பு பிரமாணத்தின் தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஆக நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக நாம் பிரமாணத்தை கைக்கொள்ளல, ரட்சிக்கப்பட்டபடினால நான் பிரமாணத்தை கைக்கொள்றேன், ஓய்வு நாளை கைக்கொள்றேன். நான் சகோதரனை நேசிக்கிறவனாக மாறுகிறேன். நான் ஒருவன் மட்டுமல்ல, திருச்சபையே இப்படி மாறும். அதுதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 12 வசனம் 17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறவன் இல்லைங்க, கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும். எங்கெல்லாம் இயேசு வராரோ, எங்கெல்லாம் சாட்சி வருதோ, அங்கெல்லாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்றவங்களா இருக்கிறாங்க. ஆக ஒரு கூட்டம், ஒருவராய் அல்ல, கொஞ்சம் பேரு இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பின் நிமித்தமாக அவங்க கட்டளை கை கொள்றாங்க, ஓய்வு நாளை கை கொள்றாங்க, அவங்களால் முடிந்த அன்பான சேவைகளை செய்யறாங்க. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாம இருக்கும், அது அப்படி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள ஆண்டவர் விடுதலை அளிக்கிறார். அப்ப அன்பு உங்களுக்கு விடுதலை அளித்திருக்கிறதா? நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை உணர்கிறீர்களா? நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உங்களுடைய அன்பின் கிரியைகள் எங்கே? உங்களுடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு எங்கே? ஏன் பிறருக்கு நம்ம பொல்லாங்க செய்யறோம்? யோசிப்போமா? ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து பேசட்டும். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள தகப்பனே, மேலான பாடத்திற்காக நன்றியா. அப்பா, அன்பை குறித்து ஆராய்ஞ்சது மட்டும் இல்லாம அன்பான பிள்ளைகளாக எங்களை மாற்றித்தாரும். கற்பனையை கைகொள்வதற்கு ஏற்ற சுத்த இருதயம் தாரும். ஆண்டவர், அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்ற வசனம் கேட்கும் பொழுது ஆண்டவர், நாங்கள் எங்கேயாவது பொல்லாங்கு செய்திருக்கிறோமா என்ற உணர்வை தாரு சுவாமி. எங்களை மாற்றுங்க, ஒருவராய் மாத்திரமல்ல. அப்படி அந்த ஸ்திரீ கற்பனை கைகொள்கிற மக்களாக இருக்கிறாளோ அதே போல ஆண்டவரை அங்கங்கே எழுப்புங்க சுவாமி. கற்பனை கைகொள்கிற மக்களை எழுப்புங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.